obtain the condition for the bridge balance in Wheatstone bridge. அதாவது ஒரு bridge பேலன்ஸ்க்குள்ள கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். அது ஒரு டெரிவேஷன் மூலமாக கொண்டுட்டு வரணும். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எதில் பார்க்க போகிறோம்னாக்கா Wheatstone bridge ஆர் Wheatstone network அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The important application of Kirchhoff law is the Wheatstone bridge or network. அதாவது Kirchhoff first rule and second rule, current rule or voltage rule and voltage rule. இதோட important application எதுனாக்கா இந்த Wheatstone network or Wheatstone bridge அதான் பார்க்குறோம். Kirchhoff first law stated that the algebraic sum of the current meet at any junction is equal to 0. Second rule or voltage rule state that the algebraic sum of the product of current and resistance in any closed circuit or loop is equal to total EMF of the closed circuit. And the closed circuit la irukkudiya EMF ku the product of current and resistance idu rendai multiply panni the sum of the product of current and resistance at various branches is equal to the total EMF of the closed circuit. இது voltage rule or second rule அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ the Kirchhoff second rule has to be applied when the current at any branch reaches the steady state condition. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க the current at any branches is constant. அதாவது ஒரு நெட்வொர்க்கில் எந்த பிரான்ச் எடுத்து பார்த்தீங்கனாலும் அல்லது எந்த பார்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் எடுத்தால் எல்லா பிரான்ச்லேயும் 5 ஆம்பியர் கரண்ட் தான் இருக்கும். அப்படின்னா எது மட்டும் வேரி ஆகும்? த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். அதை 4 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்க ஒன் இஸ் P, Q or S. அப்போ அப்டைன் த கண்டிஷன் ஃபார் த பிரிட்ஜ் பேலன்ஸ் அப்படிங்கிறது P by Q is equal to R by S. That is the condition. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற டெரிவேஷனில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ there are 4 resistance P, Q, R, S அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து A, another point B, another point C, another point D. These are the 4 points. The point A and C, they are connected with the two terminal of the battery. இது வந்து ஒரு பேட்ரி. இந்த பேட்டரியோட 2 டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். அப்போ அது கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வழியாக இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. The point B and D, these 2 points are connected with a galvanometer. Galvanometer is a device or instrument used to study the or measure the current flow through the பார்ட். அதாவது இந்த பார்ட் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது தான் இந்த கேல்வனோமீட்டர். இதில் கரண்ட்டு பாஸ் ஆகிறப்ப நம்ம இந்த 4 ரெசிஸ்டன்ஸை ஆல்டர் பண்ணி இந்த கரண்ட்டை 0வுக்கு கொண்டுட்டு வந்துடணும். அப்படி 0வுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னாக்க இந்த Kirchhoff second rule has to be applied. அதை என்ன அப்ளை பண்ணி பார்க்கலாம். when the current at all branches or at all point is reaches the steady state condition. steady state condition எல்லா பார்ட்ல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ 4 பார்ட் எடுத்துக்கணும். 4 பார்ட்டுங்கிறது now we connect the point A and B. இந்த A and B-ஐ கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து P. Now we join the point B and C. This resistance is Q. And join A and D. This resistance is R. Now we join the points C and D. This resistance is S. There are 4 resistance P, Q, R and S. The current flow from positive terminal to the point A. இந்த A அப்படிங்கிற பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் this current flow to the point B. This current is known as I1. At the same time the current flow from the point A to D. This current is known as I2. இப்போ 10 ஆம்பியர் கரண்ட் வந்துருச்சுனாக்கா இந்த I1 அப்படிங்கிறது 5 ஆம்பியர், இந்த I2ங்கிறது 5 ஆம்பியர். அப்படிங்கிறப்ப இதுலேயும் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ். அப்படி ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆனாக்க இதில் 10 ஆம்பியர் இருந்தால் இதில் 4 ஆம்பியர், இதில் 6 ஆம்பியர் வரும். அதை நம்ம இந்த பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த பேலன்ஸில் இந்த ரெசிஸ்டன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ now the current
flow from A to B, I1. The current flow from A to D. This current is known as I2. The current in the point எடுத்துக்கிறப்ப the point B act as a junction. இது ஒரு junction எடுத்துட்டாக்க நம்ம கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூலை இந்த ஜங்ஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ the current flow towards the junction or the flow current enter to the junction B. இந்த B அப்படிங்கிற ஜங்ஷனுக்கு இந்த I1 current enter ஆகுது. அதனால் இது வந்து ப்ளஸ் சைன் கொடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு rule, Kirchhoff's first rule apply பண்ணுறப்ப the current enter to the junction B, அப்போ plus I1. At the same time, the current flow from B to C, this current is known as I3. ஏன் I2 கொடுக்கணும்னா I2 கொடுத்துட்டோம், அதனால் இந்த இடத்துல வந்து I3 அப்படின்னு கொடுக்குறோம். அந்த கரண்ட் எங்கேருந்து போகுது, flow away from the junction, ஜங்ஷன்லேருந்து வெளியில் போகிறதுனால அது டெஃபினட்டாக மைனஸ் சைன் வரும். அட் த சேம் டைம் the current flow towards the galvanometer, this current is known as IG. ஏன் இதுக்கு மைனஸ் சைன் கொடுக்குறோனோ இதுக்கு மைனஸ் சைன் கொடுத்தோம், the current leave the junction. அது மாதிரி the current IG also leave the junction B, அதனால் இதுவும் மைனஸ். அப்போ இந்த இடத்துல மைனஸ் IG மைனஸ் I3. அப்போ the algebraic sum of the current meet at the junction B is equal to 0. இது மாதிரி 0 வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துட்ட இந்த galvanometer source 0 deflection அப்படிங்கிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்டர் பண்ணோம்னா அந்த ஜீரோக்கு கொண்டுட்டு வர அளவுக்கு ஆல்டர் பண்ணோம்னா the galvanometer source 0 deflection. அப்போ there is no current flow towards the galvanometer. அப்போ the IG becomes 0. அப்போனாக்கா நமக்கு என்ன இருக்குது, I1 ப்ளஸ் 0 கரண்ட், அதாவது IG கரண்ட் மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் I1 இஸ் ஈக்குவல் டு I3. இந்த I3 இங்கே மைனஸ் தான் இருக்குது, அங்கிட்டு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ திஸ் கரண்ட் ப்ளஸ் I1 இஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு ஈக்குவலுக்கு அங்கிட்டு இந்த மைனஸ் I3 கொண்டுட்டு வந்துட்டாக்கா அது வந்து ப்ளஸ் I3 மாறும். இப்போ I1 இஸ் ஈக்குவல் டு I3. இப்போ நம்ம இந்த ஜங்ஷனில் கிர்ச்சோஃப் ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ணி பார்த்துட்டோம். அது மாதிரி இந்த ஜங்ஷனுக்கு வருவோம். திஸ் ஜங்ஷன் இஸ் டி. டிங்கிற ஜங்ஷனுக்கு வரப்போ த கரண்ட் flow towards the junction D or the current enter the junction D. அதனால் இது வந்து ப்ளஸ் I2. இதுலேருந்து இது வரப்போ ப்ளஸ் I2 ஏன்னா ஜங்ஷனுக்கு வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த IG அப்படி கரண்ட் இஸ் ஆல்சோ enter to the junction, flow towards the junction. அதனால் இது வந்து ப்ளஸ் IG. அதே சேம் இந்த இடத்துல கரண்ட்டு இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ I1 கரண்ட்டு, இது I2, இது I3னா இந்த கரண்ட் இஸ் known as I4. அது ஜங்ஷன்லேருந்து வெளியில் போகுது. the current leave from the junction minus I4 is equal to 0. அப்போ I1 IG 0 ஏன்னாக்கா galvanometer source 0 deflection. அப்போனாக்கா இந்த I2 is equal to I4. இந்த மைனஸ் கிட்ட வந்தால் ப்ளஸ் ஆயிரும். therefore I2 is equal to I4. நம்ம கிர்ச்சோஃபோட ஃபர்ஸ்ட் ரூலை இந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கில் பார்த்துருக்கோம். அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஆர் நெட்வொர்க் அதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ரூலை அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ கிர்ச்சோஃப் செகண்ட் ரூல் ஸ்டேட் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து I1, இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து P. அது மாதிரி இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து I3, இதில் இருக்கக்கூடியது வந்து Q. அப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த கரண்ட் இப்படி போய் இப்படி வரப்போ இதை ப்ளஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அதே சமயம் இது வந்து ஆப்போசிட்டில் போகுது. இந்த I1 கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் A to B இதுக்கு ப்ளஸில் போகுது. அப்போ இந்த ஜங்ஷன் இப்படி இப்படி எடுத்துக்கிட்டாக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா +1, இது +2, இது +3 அப்படின்னு போகும். இதே டெர்மினல் ஏ, இது ஏக்கு கீழே வர்றது எல்லாமே -1, -2, -3 இப்படி வரும். அது மாதிரி நேரத்தில் இது இப்படி போகிறதுனால ப்ளஸ்ஸு, இப்படி வரதுனால ப்ளஸ்ஸு. இந்த கரண்ட் ஃப்ளோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த சர்க்கியூட்டை நம்ம கிளாக் வைஸில் கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த இது ப்ளஸில் வரும். அப்போ ப்ளஸில் வர்றதுனால இந்த கரண்ட்டு I1 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் P இது ப்ளஸ். அது மாதிரி ப்ளஸ் இந்த கரண்ட் வந்து I3, கரண்ட் I3 இன்ட்டு Q இதுவும் ப்ளஸ். மைனஸ்னால் இதுக்கு ஆப்போசிட் போகிறதுனால I2R
இது இந்த பக்கமாக போகுது, இந்த பக்கம் கரண்ட் இங்கிட்டு போகிறனால இதுவும் மைனஸ் இந்த கரண்ட் வந்து I4, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து S is equal to the total EMF of the battery. இந்த total EMF of the batteryக்கு ஈக்குவலாக இருக்கும், that is equal to E. இப்போ இது ரெண்டுமே கரண்ட் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால I1P plus I3Q is equal to I2R plus I4S அப்படின்னு வரும். இது வந்து கிர்ச்சோஃப் செகண்ட் ரூல். அப்போ the algebraic sum of the product of current and resistance, algebraic sum ஆஃப்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். the algebraic sum of the product of current and resistance in any closed circuit is equal to the total EMF of the circuit. அந்த total EMF of the circuitக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னாக்க the Kirchhoff voltage rule has to be applied when the current at any branch or any part of the circuit reaches the steady state condition. அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச் எடுத்தாலும் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா I1 is equal to I3, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா I2 is equal to I4. அப்போ I3க்கு பதிலாக நம்ம I1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ I1P plus I1Q, ஏன்னா இதுவும் சேம், இது 5 ஆம்பியர் போனால் இதுவும் 5 ஆம்பியர் போகும். ஏன்னாக்கா கரண்ட் டஸ் நாட் ஃப்ளோ த்ரூ த கேலனோமீட்டர், த கேலனோமீட்டர் சோர்ஸ் 0 டிஃப்ளெக்ஷன். இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு I2R ப்ளஸ் I2S. அப்போ இந்த I1 காமனாக எடுத்துக்கிறோம், I2 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தப்போ இந்த பார்ட் எடுத்துக்கிறோம். எந்த பார்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்க ABD, இந்த ABD அப்படிங்கிற இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டோம்னாக்க இதில் வந்து கரண்ட் I1P அது ப்ளஸ், இந்த இடத்துல கரண்ட் வந்தோன்னா அதே இதில் கீழே இறங்குனால -IG the current flow through the galvanometer and the resistance of the galvanometer வந்து G மைனஸ். இந்த இடத்துல இது உங்களுக்கு ப்ளஸில் தான் வரும், சேம் டைரெக்ஷனில் வரதுல ப்ளஸ் வரும், இது வந்து மைனஸில் வரும். மைனஸ் வரப்போ வந்து I2R is equal to EMF of the circuit. இப்போ இந்த இடத்துல IG கரண்ட் 0வாக இருக்கிறதுனால கேலோமீட்டர் சோர்ஸ் 0 டிஃப்ளெக்ஷன், இது மைனஸ் சைனிக்கிட்டு போயிட்டால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ I1P is equal to I2R அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ எடுத்துட்டோம்னாக்கா I1 இதில் காமனாக வெளியே எடுத்துட்டோம், P ப்ளஸ் Q is equal to I2 காமனாக எடுத்துட்டோம். அப்போ R ப்ளஸ் S இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இது இஸ் டிவைடட் பை திஸ் ஈக்குவேஷன். இந்த இதால் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். அப்போ டிவைட் பண்ணோம்னாக்கா I1P இந்த இடத்துல டிவைடட் பை I2R, இந்த இது I2R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த I1 கேன்சல் ஆயிரும், I2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டாக்கா இந்த வேல்யூ என்னவானாக்கா P/P ப்ளஸ் Q/P அப்படின்னு வச்சுக்கிறோம். P/P ப்ளஸ் Q/P, ஏன்னாக்கா இந்த P வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அது மாதிரி R/R ப்ளஸ் S/R. அப்போ இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு R/R ப்ளஸ் S/R. இதை கேன்சல் பண்ணிட்டாக்க அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன இருக்குனாக்க இது வந்து பண்ணாக்கா 1. அப்போ 1 ப்ளஸ் Q/P இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் S/R இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் 1 வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால எடுத்துட்டாக்க Q/P இஸ் ஈக்குவல் டு S/R. இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டோம்னா P/Q இஸ் ஈக்குவல் டு S/R. தட் இஸ் த கண்டிஷன். obtain the condition, அதாவது obtain the condition balance bridge for Wheatstone bridge அப்படிங்கிறப்ப that is the condition. என்ன கண்டிஷனா P/Q is equal to S/R அப்படிங்கிற கண்டிஷன். இது இந்த டெரிவேஷன் மூலமாக ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம். இது வரைக்கும் வர்றது வந்து உங்களுக்கு வந்து கிர்ச்சோஃப் ஃபர்ஸ்ட் ரூல், இங்கே வர்றது வந்து செகண்ட் ரூல். செகண்ட் ரூல் மூலமாக இதை கொண்டுட்டு வந்துட்டோம்னா P/Q is equal to S/R. இந்த PQRS எல்லாமே உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ the யூஸ் என்ன, the application of the Wheatstone bridge, அதோட அப்ளிகேஷன் என்னாக்க we find out the unknown resistance from
known resistance. அதாவது இந்த P அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னாக்க that is unknown resistance. அப்போ P by Q is equal to R by S. This is the condition. இந்த R, S ரெண்டுமே known resistance. இந்த Qங்கிறது நாம வைக்கக்கூடிய resistance. It is also known resistance. அப்போ therefore the unknown resistance P is equal to R by S into இந்த Q இங்கிட்டு போனாக்க multiply பண்ணும். அப்போ ஆரோட வேல்யூ தெரியும், எஸ்ஸோட வேல்யூ தெரியும், கியூவோட வேல்யூ தெரியும்னாக்கா இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் பியை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஆர் நெட்வொர்க். இட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அது எப்படி இருக்குன்னா அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஃபார் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஆர் வீட்ஸ்டோன் நெட்வொர்க். அப்போ இந்த டெரிவேஷன் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இது புரியணும் அப்படின்னாக்கா கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல் உங்களுக்கு ஈஸியாக புரியணும். அது ரெண்டும் புரிஞ்சுருந்தாக்கா இந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க் ஆர் பிரிட்ஜ் புரியும். இது புரிஞ்சுட்டாக்கா அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற மீட்டர் ஃப்ரிட்ஜ், வோல்ட் மீட்டர் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரியும். இப்போ நீங்கள் பார்த்தது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு அடுத்தது மீட்டர் பிரிட்ஜ். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.